குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இணைவு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கூடவே புதனும் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் தான். அவர் 8ஆம் இடத்துல தன்னுடைய இன்னொரு வீடான ரிஷப ராசியில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சிட்டே இருக்கு, நல்ல விஷயம்தான். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதி, குடும்பத்தையும் வாழ்க்கை துணையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் துலா ராசிக்கு செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்தார். செவ்வாய் சனியோடு சேர்ந்து பகை கிரகங்கள் ரெண்டுமே 6ஆம் இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனால் திருமணம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மே மாதம் 11ஆம் தேதி. மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆயிடுச்சுன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடையுது. செவ்வாயினுடைய பார்வை ஆல்ரெடி ராசிக்கு இருக்குது, மேலும் 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாகவே ராசியை பார்க்குறாரு. ஸோ இதுதான் செவ்வாயினுடைய நகர்வு. மே மாதம் 14ஆம் தேதி 2 கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார், நல்ல விஷயம். ஆல்ரெடி அங்கே குரு பகவான் இருக்கார். இப்போ சுக்கிரனும் குருவும் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மகாலட்சுமி யோகம் எங்கே இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா அது 9ஆம் இடத்தை சொல்லுவோம், அந்த பாக்கியஸ்தானத்தை சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் தெய்வ கிரகமான குருவும் பொருளாதார கிரகமான சுக்கிரனும் இணைய வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ஸோ இதனால் நிறைய நன்மைகள் நடக்க போது. மகாலட்சுமி யோகம் பாக்கியத்தில் ஏற்படுறது அப்படிங்கிறது மறுபடியும் இந்த நிகழ்வு நடக்காது. மறுபடியும் ஒரு 12 வருடங்கள் ஆகும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு. ஸோ அற்புதமான காலகட்டம். இதனால் என்னென்ன உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் 14ஆம் தேதியே புதனும் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆனால் புதனோட வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்கிறதுனால புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போது சுக்கிரனும் பலமடையுது, புதனும் பலமடையுது, ராசிநாதனும் பலமடைகிறார், பாக்கியாதிபதியும் பலமடைகிறார். பாக்கியஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இதை சரியாக பயன்படுத்தினோம்னா இதற்கு முன்னாடி நம்ம எங்கெல்லாம் ஃபெயிலியரை சந்தித்தோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு ஃபெயிலியர் வராமல் பாசிட்டிவாக அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை தேடிக்கலாம். எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8இல் சூரியன் இருப்பது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா, நிறைய இடங்களில் நன்மை, சில இடங்களில் மட்டும் சின்ன சின்ன கசடுகள் இருக்கும். அதை என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். மே மாதம் 29ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி, 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி பார்த்தாலும் இந்த மாத துவக்கத்திலேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஏதோ ஒரு வகையில் பலம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ அப்போ துலாத்திற்கு இந்த மாதம் வெகு சிறப்பான மாதமாக இருக்கும். சில விஷயங்களில்
என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். அந்த கிரகங்கள் என்ன செய்யுது, உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்தோம்னா, முதல்ல சூரிய பகவான். சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, வெற்றியை தரக்கூடிய கிரகம், ஜெயத்தை தரக்கூடிய கிரகம், நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய கிரகம் சூரியன் மட்டும்தான் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் சர லக்னங்களுக்கு, சர ராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகத்தையும் செய்யும். பாதகாதிபதியாகவும் சூரியன் வர்றார். 7ஆம் இடத்திலிருந்து கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளை முதல் 15 நாட்களுக்கு கொடுக்க காத்திருக்கார். அதே போல் வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. இங்கே இருந்துட்டு வெளியில் ட்ரை பண்ணுறீங்க, வெளியில் போகணும், பிடிக்கணும், அதுக்கான முயற்சிகள் இருந்ததுன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த தேவையான பொறுப்புகளாக இதை நம்ம செய்தால், அந்த நம்ம பொறுப்பை நம்ம கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இல்லை விரயமாக போகுமா, தேவையில்லாத அலைச்சல் மட்டும் மிச்சமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. முதல் 15 நாட்களுக்கு தேவை இல்லாத பொறுப்புகள் வருவதற்கு காத்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெருமைக்காக, நம்மளுடைய கௌரவத்திற்காக காசு மூலம் போனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, மற்றவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அனாவசியமான பல செலவுகளை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இந்த சூரியன். அப்போ இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு, தேவையில்லைங்கிற பட்சத்தில் டீசெண்டாக அந்த விஷயத்துலேருந்து விலகி வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது நல்லது. முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தாலோ, சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்தினாலும் இது ஸ்ட்ராங்காக பேசும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும். ரைட். அரசாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்களோ இல்லை பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களோ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. இந்த காலகட்டம் எல்லா இடத்துலையுமே முதல் 15 நாட்களுக்கு எல்லா இடத்துலையுமே போன இடத்துலலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட தவறுகள் இருந்தால் கூட அந்த தவறுகள் பெரிதாக வெளியே வராது. நம்மளுடைய நன்மைகள் மட்டுமே வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் செய்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமணம் சம்மந்தமான விஷயங்களில், கல்யாண காரியங்களில் வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஒன்றும் அமையலை, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேது அப்படின்னா முதல் 15 நாட்களுக்கு, சித்திரை மாதம் தான் இல்லைன்னு சொல்ல, முதல் 15 நாட்களுக்கு அந்த வரன், உங்களுக்கான வரன் எங்கே இருக்குது, எப்படி போனால் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எப்படி திருமணத்துக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தையை எப்படி திருமணத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது, திருமணத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வழிகால் கிடைக்கும். இந்த மாதமே முதல் 15 நாள்லேயே திருமணம் நடந்துருமான்னு கேட்டால் அப்படி நான் சொல்லலை. உங்களுக்கான தகுதியான வரன் எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம மூவ் பண்ணுவோம், ஃபைனலாக அது திருமணத்தில் போய் முடியும். ஸோ இதை இப்படி தான் மூவ் பண்ணணும், இது இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படி பண்ணால் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஸ்கெட்சை அந்த சூரியன் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ அது திருமணத்திற்கான முக்கிய ஆதாரமான ஒரு காலகட்டமாக இந்த 15 நாட்கள் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. திருமணத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியான பார்ட்னர்ஷிப் அமையல, ஒரு பார்ட்னர் ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகள் கீழே போயிருந்துருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நல்ல பார்ட்னர்ஸ் இருந்திருக்காங்க, இப்போது சமீப காலமாக அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம், சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது துலாத்துக்கு கடந்த காலகட்டங்களில். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கூட அந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படி மீண்டும் வலுப்படுத்த வைக்கிறதுக்குண்டான வழி என்ன, 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் நல்லா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு என்ன, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வைக்கும் இந்த சூரியன். யாரோ ஒருத்தர் பெரிய நபர்கள் மூலமாக அந்த உதவிகள், அவங்களுடைய அட்வைஸ் மூலமாக நம்மளுக்கு அது கிடைச்சிடும். என்னென்னா இங்கே சில விஷயங்களில் ஈகோ பார்த்துருவோம். நீ எல்லாம் சொல்லி நான் கேட்குறதா அப்படிங்கிற ஈகோ. பார்ட்னர் நம்மளை விட தகுதி வாய்ந்த நபராக இருக்கிறாருங்கிற பட்சத்தில் ஒத்துக்க மாட்டோம். நம்மளை விட தகுதி குறைவான நபராக இருந்தால் ரொம்ப மட்டம் தட்டிடுவோம். நம்ம தான் பெருசு, நம்மளுடைய எண்ணங்கள் தான் பெருசு, நம்மளுடைய திட்டம் தான் பெருசு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம் அந்த விஷயத்தில். ஸோ அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா கணவன் மனைவி உறவுலையோ அந்த பார்ட்னர்ஷிப்லேயோ திருமணம் பந்தம் தூங்குவதற்கான முயற்சிகளோ தாமதம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். முதல் 15 நாட்களுக்கு சரியான காலகட்டம், சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதால ரெண்டாவது எங்கே வரன் இருக்குதுங்கிறதே தெரியாமல் தொலைவிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ
அந்த விஷயம் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ பக்கத்தில் இருக்கிற யாராவது ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, பார்க்குறீங்க, எனக்கு சார் எங்கேருந்து சார் பொண்ணு வரும், எங்கேருந்து சார் மாப்பிள்ளை கிடைக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னா அவர் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது கிளியர் கட்டாக சொல்லிவிடுவார். இங்கேருந்து தான் உங்களுக்கு வரணமையே காத்திருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஃபேமிலி, இந்த டைமுக்குள்ளே அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிவிடுவார். அதாவது திருமணத்துக்கான ப்ரொடெக்ஷன் வேணும், தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டம் பாருங்கள். அது உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஏன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது உடனே எல்லாமே நம்மளுக்கு கிளியராக சொல்லிடணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 12 பாவங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது, அது போக தசா புத்திகள் இருக்குது, அது போக டிவிஷனல் சார்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மெச் பண்ணி சொல்லணும். ஆனால் இப்போ உங்களுக்கு திருமணம் சொந்தமான விஷயங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சச்சரவு இருக்குது, அது சரி செய்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை முன்னிலைப்படுத்தி கணவன் மனைவி உறவுக்கு உண்டான விஷயங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அவங்கள மையமாக வச்சு அவங்களை பொது மனுஷனாக வச்சு பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தும் போது மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கான வாய்ப்பினை அதை ஏற்படுத்தி தரும். இது எப்போ சார் செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைனால செய்யுங்க. அது சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதிகம் உண்டு. ஓகே, இப்போது 15ஆம் தேதி அந்த சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். என்னென்னா தொட்ட காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு லாபமாக கிடைக்கணும், நல்ல பணத்தை கொடுக்கணும், நல்ல வருமானத்தை கொடுக்கணும், நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அதிகமான ஆசைகள் வந்துடும். சதுரங்க வேட்டை படத்தில் வாட்சில் தங்கம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி 300 ரூபா வாட்ச் 3000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க இல்லையா, அதுபோல் சீப்பாக கிடைக்குதுன்னு நினச்சி தகுதி குறைவான விஷயங்களில் நம்ம உள்ளே இறங்கிடுவோம். எப்போவுமே துலாம் அப்படி பண்ணவே பண்ணாது. துலாம் அப்படின்னாவே மெஜஸ்டிக்காக இருக்கணும், எல்லாத்துலேயும் பிராண்டட், எல்லாம் கெத்தாக இருக்கணும், நீட்டாக இருக்கும். அதுதான் துலாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனநிலைமையாகவே இருக்கும். ஆனால் அந்த மனநிலைமை அடுத்த 15 நாட்களுக்கு மே மாதம் செகண்ட் ஹாஃபில் இருக்காது. அதாவது எல்லாமே வேணும், பெரிய செலவுகள் இல்லாமல் இல்லை இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு அற்ப ஆசை வந்துடும். அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்குங்க. எதுலேயே ஆசை வரும் அப்படின்னா வரன் கிடச்சிடும், வரன் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 15ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் 8ஆம் இடத்துல போய் அமர்றாரு. ஆல்ரெடி அங்கே புதன் வந்துடுவார். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனோட பலமும் அங்கே கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போது அந்த வாழ்க்கை துணை இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ வரதட்சணை வேணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வரணும், வேலைக்கு போகணும், போகக்கூடாது, வேலைக்கு போகிற சம்பளத்தை எங்கிட்ட தான் கொடுக்கணும், நான் தான் இப்படி ஆணும் பொண்ணும் நிறைய கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிடுவீங்க திருமண வாழ்க்கையை மையப்படுத்தி. ஸோ அது வேண்டாம். அப்போது தேடி வந்த கூடி வந்த திருமண வாய்ப்புகள் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை துணையினுடைய தாய் தந்தையர்கிட்டையோ அவங்க உறவினர்கள்கிட்டையோ நம்ம கொஞ்சம் வருமானம் பொருளாதார ரீதியான உதவிகளை எதிர்பார்ப்போம். அது வரதட்சணையாக கிடைக்கிறதா ரொம்ப சந்தோஷம். திருப்பி கொடுக்காத காசாக இருந்தால் பரவாயில்ல, திருப்பி கொடுக்காத திருப்பி செய்யாத விஷயமா இருந்தால் பரவாயில்லன்னு மனசார நம்ம நினைப்போம். ஸோ அந்த மோட்டிவில் பேசும்போது எகைன் கணவன் மனைவி உறவுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகளை கூட சொல்லுது. ஸோ அப்போது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அடுத்தவர்களிடம் இருந்து பொருளாதார ரீதியான உதவிகளையோ அல்லது உங்களுக்கு ஃபேவராக அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையோ மனசுக்குள்ளே விதைக்காம நடைமுறைக்கு எது சாத்தியம், இயல்பான விஷயங்கள் நடக்க என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதன் வழி போனீங்கன்னா இந்த தேவையில்லாத ஏமாற்றம் பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் வராமல் இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சுக்கிரன் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். குருவோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் தன காரக கிரகங்களான சுக்கிரனும் குருவும் அமர்றாங்க. பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு பக்காவான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். ஏன்னா 2 கூடியரோட பார்வையும் ராசிக்கு கிடைக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 11ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கிறதுனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்ப்புகளை எளிமையாக ஜெயிக்க முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது,
குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் கொஞ்சம் சும்மா நீங்கிறது, குடும்பம் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது, கண் சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்பு இருக்கிறது, முகத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறது, தலை சம்மந்தமான வியாதிகள் இருக்குது, இந்த பேரலைஸ் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வர்றது, பேரலைஸ் ஆகுது, இது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதிலிருந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்குண்டான சரியான மருத்துவ முறைகள் அந்த காலகட்டம் கிடைக்கும், சரியான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. பாக்கியஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் ஏற்படுறதுனால இதற்கு முன்பு நீங்கள் செய்த மிக நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், அதற்கான பலாபலன் இது வரைக்கும் கிடைக்கல, நம்ம என்ன குத்தம் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் நல்லது தான் நினச்சோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேதனைகளுக்கு தீர்வு இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுத்தி தரும். நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான பலாபலனை இந்த காலகட்டம் கட்டாயமாக அனுபவிப்பீர்கள். உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம், குருவோட தசாபுத்தி அந்தரம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல லெவலில் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதோ, இல்லை ஒரு தொழிலில் இழந்த வாய்ப்புகளை மறுபடியும் பூஸ்டப் பண்ணி அதே இடத்த அச்சீவ் பண்ண வைக்கிறதோ, இதுக்கு முன்னாடி நம்மளை தவறாக பேசினவங்க முன்னாடி கெத்தாக ஸ்ட்ராங்காக உருவாகி காட்டுறதோ, நம்ம யார் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடியே நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறதுக்குண்டான வழியை ஏற்படுத்தி தர்றதோ, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு, புதனோட பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் மேலும் பலமடைந்த சுக்கிரனாக மாறுகிறார். அப்படிங்கிற மாதிரி தாய் தந்தையருக்கு யாராவது உடல்நல தொந்தரவு இருக்குது, அப்பாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த உடல்நல தொந்தரவுகளை சரி செய்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும். முக்கியமாக தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும், கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. இருக்கிற பிரச்சனைகளெல்லாம், உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. தந்தை வழி உறவுகள் முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்பிள், 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சாலச் சிறந்தது. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிளை துலாம் பார்த்துருச்சு. திருமண வாழ்க்கையிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, உறவுகள் சைடும் சரி, உறவுகள்னால நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த ராசிகளில் சமீப காலத்தில் அதிக பாதிப்பு உறவுகளால் பட்ட ராசிகள் அப்படின்னு விரல் விட்டு சொல்லணும்னா முதல்ல துலா ராசி சொல்லிடுறோம். அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகள் உறவுகளால், அத்தனையும் சரி செய்யப்படும், அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த சுக்கிரனும் புதனும் குருவோடு இணையும் போது அவ்வளவு நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற சொல்லுது. குலதெய்வ வழிபாடு மட்டும் கண்டிப்பாக பண்ணணும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. செவ்வாய் மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அடுத்து குடும்பத்தில் மற்ற வருமான ரீதியாக முன்னாடி சொன்னது எல்லாமே செவ்வாயினுடைய அமைப்புகளையும் மையப்படுத்தி தான் சொல்லிச்சு. இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு இக்கு என்ன தெரியுங்களா, கோபமும் அவசரமும் கூடாது. எடுத்தவங்க ஒருத்தவங்க எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய பார்ட்னரையோ உங்களுடைய வாழ்க்கை துணையையோ எந்த அளவுக்கு அனுசரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுசரிக்கணும். என்னதான் நீங்கள் பரிவர்த்தனையில் உங்களோட ராசிநாதன் பலமாக இருந்தாலும் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி டைரெக்டாகவே பலமடைகிறார். அவருடைய பார்வையின் கீழே தான் உங்கள் ராசி இருக்குது. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி போகிறது நல்லது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை சரி செய்துக்கணும் அப்படின்னா சிம்பிளாக மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். தினமும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது நல்லது. இல்லை பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரத்தனைக்காவது பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.